ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. ஜூனியர் சீசனில் எல்லாருமே சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. இதில் எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபினாலே அடுத்த வாரம் வரப்போகுதுங்க. இந்த வாரம் 5th ஃபினாலிஸ்ட் எடுக்க போகிறாங்க. தேர்ந்தெடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மட்டும்தான் உள்ளே போக முடியும். இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபினாலேக்குள்ளே போக முடியாதுங்க. இதில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுமன் ராஜ், அபிஷேகான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கண்டஸ்டன்ட் இருக்காங்க. யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு எல்லாருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ்ட்லி இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமன் ராஜுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் என்ன சாங் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலக புரிஞ்சுக்கிட்ட சாங் எடுத்து பாடியிருக்காங்க. இந்த வெர்சடைல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 பாடல் பாடணுங்க. ஒன்று ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கணும், இன்னொரு பாடல் ரொம்ப ஹார்டான பாடல் எடுத்து பாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப மெலடியாக இருக்க சாங் எடுத்து ஒன்று பாடி முடிச்சதுக்கப்புறம் உடனே ஒரு சூப்பரான சாங் எடுத்து அதிரடியாக பாடுவாங்க. இதுதான் இந்த ரவுண்டோட ஸ்பெஷாலிட்டியே. இதில் சுமன் ராஜ் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இளையராஜாவோட சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது கட்டவண்டி சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. அதுவும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எக்கச்சக்கமான பேர் சுமன் ராஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அபிஷேகாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசு சார்லாம் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பழைய அபிஷேகா வந்தாச்சு, குட்டி பட்டாஸ் அபிஷேகா வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் யாரை செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு உண்மையாகவே தெரியல. அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லா குழந்தைகளுக்குமே தனித்தனி ஃபேன் பேஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் அந்த குழந்தைக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த மேடையிலேருந்து போன திவினேஷ், யோகஸ்ரீன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேரோட லைஃப் ஸ்டைலே மாறி இருக்குது. எங்கேயோ இருந்து பயிற்சியே இல்லாமல் அவங்களோட திறமையை கட்டி அவங்க வாழ்க்கையவே மாற்ற போகுது இந்த ஒரு இடம். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கமெண்ட்டும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வேறு லெவலில் பூஸ்ட் ஆகி வேலை வரக்கான சான்சஸ் இருக்குது. யார் பிடிக்குமோ அவங்க நேமை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த குழந்தை சூப்பராக பாடியிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும். கீழே ஹை பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும்.